இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் என்ற இரண்டு நாடுகளின் உருவாக பின்னணியில் முக்கியமான வரலாற்றுச் சம்பவங்கள் உள்ளன. குறிப்பாக பங்களாதேஷ் என்ற நாடு 1971ஆம் ஆண்டு உருவானதற்கான முக்கிய காரணங்கள். 1947இல் இந்தியா பிரிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. மேற்கு பாகிஸ்தான், இப்போது பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தானின் எல்லைகள் 1955 முதல் 1971 வரை பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தது. இது தற்போதைய வங்காளதேசத்தின் நிலப்பரப்பை உள்ளடக்கியிருந்தது. இதன் எல்லைகள் இந்தியா, மியான்மர் மற்றும் வங்காள விரிகுடாவினைக் கொண்டிருந்தன. இரண்டு பகுதிகளும் ஒரே நாடாக இருந்தாலும் இவற்றுக்கு இடையே மொழி, கலாச்சாரம் மற்றும் உடை போன்ற பல்வேறு விஷயங்களில் வேறுபட்டு இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் பெரும்பாலும் பெங்காலி மொழி பேசுவோர். ஆனால் மேற்கு பாகிஸ்தான் அதிகாரத்தால் கட்டுப்பாட்டில் வைத்தது. மொழிவாதம், லாங்குவேஜ் மூவ்மெண்ட். 1948 பாகிஸ்தானில் உருது மொழியில் தேசிய மொழியாக அறிவித்தது. இதற்கு கிழக்கு பாகிஸ்தானில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. பெங்காலி மொழி பேசும் மக்களிடையே மிகப்பெரிய போராட்டம் ஆனது வெடித்தது. 1952 மிகப்பெரிய மொழி மாறிய போராட்டத்தை கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்ட அனைத்து மாணவர்களையும் நோக்கியும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. பல மாணவர்கள் இறந்தனர். இதிலிருந்து சட்டம் பின்வாங்காத அரசு மக்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்த்தது. பாகிஸ்தான் சைனா மற்றும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து இந்தியாவை எப்படி அழிப்பது என்ற திட்டத்தில் இருந்தது. அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் கிழக்கு பாகிஸ்தான் புறக்கணிக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் முஜிபுர் ரஹ்மானின் அவாமி லீக் கட்சி பெரும்பான்மையை வென்றது. ஆனால் மேற்கு பாகிஸ்தான் தலைமை அதை ஏற்க மறுத்தது. இதனால் கிழக்கில் மக்களும் அரசும் இடையே பெரும் தன்னிச்சையான பிரிவினை உணர்வு உருவாயிற்று. முக்தி யுத்தம், ஃப்ரீடம் போர். மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானை அடிமை நாடாகவே கருதி நடத்தி வந்ததன. இதுவே 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது. இதன் பிறகு சிம்லா ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம், புதிய எல்லைக் கூட்டுப் பகிர்வு ஒப்பந்தம், மொத்தம் 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமானது. இந்த போர் முடிவில் டிசம்பர் 16, 1971 அன்று பாகிஸ்தான் படை சரணடைந்தது. அதன் பிறகு தனி சுதந்திர நாடாக பங்களாதேஷ் உலக நாடுகள் இடையே அறிமுகம் செய்தது. இந்தியா அதன் எல்லைகளையும் வகுத்துக் கொடுத்தது. அதன்படி பங்களாதேஷ் 5 இந்திய மாநிலங்களோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது: அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், மிசோரம், மேகாலயா மற்றும் திரிபுரா. இந்த எல்லை 4096 கிமி நீளம் கொண்டது. இது உலகின் 5வது நீளமான நில எல்லையாகும். மேற்கு திசை வங்காளம் அதிகபட்ச எல்லையே 2217 கிமி பங்களாதேஷ் உடன் பகிர்ந்து கொள்கிறது. பங்களாதேஷின் எல்லைகள்: அஸ்ஸாம் 262 கிமி, மேற்கு வங்காளம் 2217 கிமி, மிசோரம் 318 கிமி, மேகாலயா 443 கிமி, திரிபுரா 856 கிமி. மேலும் இதுபோன்று இந்திய வரலாறு மற்றும் உலக வரலாறு பற்றி அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்